Hi, நான் கிருபாகரன் ராஜேந்திரன். வெல்கம் டு தமிழ் க்ரோ சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பைரி ட்ரேடிங் எப்படி பண்ணுறது. ஸோ நான் இப்போ எக்ஸ்பைரி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பைரிஸ் வந்துருச்சு. மண்டே மிட் கேப் நிஃப்டி இருக்குது, டியூஸ்டே ஃபின் நிஃப்டி இருக்குது, வெனஸ்டே பேங்க் நிஃப்டி இருக்குது, தேர்ஸ்டே நிஃப்டி இருக்குது, அண்ட் ஃப்ரைடே சென்செக்ஸ் இருக்குது. இந்த படத்தில் சொல்கிற மாதிரி டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குன்ற மாதிரி எவ்ரிடே எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ எவ்ரிடே எக்ஸ்பைரி இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும், இல்லை ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா இந்த எக்ஸ்பைரி டேவை மச் ஈஸியராக ட்ரேட் பண்ணலாம். இல்லைனா இன்கேஸ் நீங்கள் ரூல்ஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும், மார்க்கெட் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகும்போது பேனிக் ஆயிடுவீங்க. ஸோ எக்ஸ்பைரி டே வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஷன்ஸ் நம்ம எப்படி பண்ணலாம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆப்ஷன் செல்லிங் சிஸ்டம்ஸ் நிறையவே இருக்குது, பட் ஆப்ஷன் பையிங் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம், பேஸ்ட் ஆன் கேண்டில் பேட்டர்ன்ஸ், பேஸ்ட் ஆன் ஒரு சார்ட் பேட்டர்ன்ஸ் பற்றிலாம். பட் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸையும் ப்ளஸ் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட் பண்ணி நீங்கள் எப்படி டைரெக்டாக ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணலாம் ஆன் எக்ஸ்பைரி டே. அதர் டேஸை விட ஆன் எக்ஸ்பைரி டேஸ் ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, ஆன் எக்ஸ்பைரி டேஸ் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் கம்பேரிட்டிவ்லி லெஸராக இருக்கும். நம்ம வந்து ஓடிஎம் ஆப்ஷன்ஸ், ஏடிஎம் ஆப்ஷன்ஸ், இந்த 0 அதெல்லாம் ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. நம்ம ட்ரேட் பண்ண போகிறது இந்த மணி ஸ்ட்ரைக் மட்டும் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஒரு எக்ஸ்பைரி டேக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அண்ட் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு நிஃப்டி. ஸோ நிஃப்டியோட வீக்லி ஆப்ஷன்ஸ் எடுத்துப்போம். ஸோ எவ்ரி எக்ஸ்பைரி நிஃப்டி அந்த பர்டிகுலர் டேயில் மட்டும் நீங்கள் போய்ட்டு எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்ப்போம். அதை யூஸ் பண்ணி அதே பிரின்சிபலை நீங்கள் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். பேங்க் நிஃப்டிக்காக இருக்கட்டும், இல்லை மிட் கேப்பாக இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும். பட் மிட் கேப் அண்ட் சென்செக்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது லிக்விடிட்டி ரிலேட்டிவ்லி லெஸராக இருக்கும், அதனால் கம்மி சைஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். பட் நிஃப்டி இஸ் த ஹைலி லிக்விடிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட், அதனால் நிஃப்டியில் ஃபுல் கேபிட்டல் வச்சு கூட ட்ரேட் பண்ணலாம், அதில் பிரச்சனை இருக்காது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பர்டிகுலர் சார்ட்டில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது. ஸோ 2 டிஃப்ரெண்ட் நம்ம அப்ரோச் ஃபாலோ பண்ணுவோம். ஒன்று வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே, லைக் எக்ஸ்பைரி அன்றைக்கி ஓப்பன் ஆன உடனே எந்த பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது ஒன்று. செகண்டு, ஓப்பன் ஆகி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறமா என்ன ஸ்பெசிஃபிக் ரிவர்சல் சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் வரும், அதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் ஸ்பெசிஃபிக் டு இந்த மணி ஆப்ஷன்ஸ் பையிங், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட், 5 minutes சார்ட். இந்த 26th of October அதுதான் வந்து போன எக்ஸ்பைரியான சார்ட். ஸோ நம்ம அந்த சார்ட் பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அன்றைக்கி 26 எக்ஸ்பைரி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. இன்ஃபேக்ட் ப்ரீவியஸ் டேவே ஆல்மோஸ்ட் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. அண்ட் ப்ரீவியஸ் டே டவுன் ட்ரெண்டோட கண்டினியூவேஷன் தான் அதோட கேப் டவுன். பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ இங்கே இருக்குது. ஸோ அந்த ப்ரீவியஸ் டே லோவோட கீழே தான் மார்க்கெட் ஆக்சுவலி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ லெட் மீ ஷோ தட் இதுதான் ப்ரீவியஸ் டே லோ. ஸோ அந்த ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் வந்து ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோஸ், இது மூணுத்தையும் நீங்கள் செக் பண்ணணும். அண்ட் மார்க்கெட் நெக்ஸ்ட் டே ஆன் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது அது ப்ரீவியஸ் டேக்கு லோக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கா, இல்லை ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்றத பாருங்கள். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் இதுதான் ப்ரீவியஸ் டே லோ. ஸோ அந்த எக்ஸ்பைரி டே பார்த்தீங்கன்னா அது ப்ரீவியஸ் டே ஹையை விட கீழே ஓப்பன் ஆயிருக்கு. அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 15 minutes வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 15 minutes பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 19,000 லெவலில் ஓப்பன் ஆச்சு. அண்ட் பை ஃபஸ்ட்டு 15 minutes பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 18,962 வரைக்கும் கீழே போயிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம இந்த மணி ஆப்ஷன்ஸ் பை பண்ணுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 15 minutes நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணணும்னா எப்படின்னா, ஜஸ்ட் இண்டிகேட்டர் போங்க. இண்டிகேட்டர் போயிட்டு அதில் ஓஆர்பி ரேஞ்ச் பிரேக் அவுட்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதில் ஸ்பெசிஃபிக்காக டைம் டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 9:30 வரைக்கும் கொடுங்க. ஸோ நம்ம 9:15 9:30 15 minutes வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அதோட ஹை அண்ட் லோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்க் ஆயிருக்கு. இந்த ப்ளூ லைனை விடுங்க. ஸோ ஐ வில் ரிமூவ் திஸ் ப்ளூ லைன். ஸோ இந்த க்ரீன் லைன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு 15 minutesோட ஹை அண்ட் ரெட் லைன் தான் ஃபஸ்ட்டு 15 minutesோட லோ. எப்போ இந்த ரெட் லைன் கீழே போகுதோ மார்க்கெட், ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18,962க்கு போயிருக்கு இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மணி ஆப்ஷன்ஸை பை பண்ணலாம். புட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 19,620னா நீங்கள் எதர் 19,000 புட் ஆப்ஷனோ இல்லை 19,050 புட் ஆப்ஷனோ பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுதான் இந்த மணி. ஒன்ஸ் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா சேம் எந்த மணி ஆப்ஷனும் ஃபியூச்சர்ஸும் சேம் டெல்டாவில் தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ டவுன் மூவ் வருதோ, இங்கே பார்த்தீங்கன்னா 18,962 அந்த லெவலில் நம்ம இந்த மணி ஆப்ஷன்ஸ் வாங்கியிருப்போம், விச் இஸ் 19,000 இந்த மணியோ இல்லை 19,050 இந்த மணியோ வாங்கியிருந்தோம்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா
பை டே எண்ட் 18,850. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட். ஸோ நீங்கள் ஒரு இந்த மணி ஆப்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, சப்போஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபீஸ் இருக்குது, அவ்வளோதான். என்ன இந்த மணி ஆப்ஷன்ஸ் ஆன் எக்ஸ்பைரி டே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு நிஃப்டி. ஸோ நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா அது 200 ரூபாய்க்கு போயிருக்கும். ஸோ 100 ரூபான்றது 100 into 50 லாட் சைஸ் விச் இஸ் 5,000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 5,000 ரூபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 10,000 ரூபீஸ் ஆஃப் ஓவரால் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் 5,000 to 10,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ தட் இஸ் an 100% இன்க்ரீஸ் இன் யுவர் ஓவரால் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஆல் யூ ஹவ் டு டூ இஸ் அன்னைக்கு டே பாருங்கள். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ப்ரீவியஸ் டேயோட லோக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கா, ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கா, ப்ரீவியஸ் டேக்கு லோ கீழே ஓப்பன் ஆயிருந்தால் நம்ம புட் ஆப்ஷன்ஸை ப்ரிஃபர் பண்ணுவோம், இல்லைனா கால் ஆப்ஷன்ஸை ப்ரிஃபர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை ஆர் லோ பிரேக் டவுனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேரிஷ் சிக்னல் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு கீழே போயிருக்கு. ஸோ அடிஷ்னலாக இன்னொரு பேரிஷ் சிக்னலும் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா புட் ஆப்ஷன்ஸ், இந்த மணி புட் ஆப்ஷன்ஸை வாங்கிட்டு அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் நமக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்ப்போம் விச் இஸ் ஆன் அதுக்கு முன்னாடி இருந்த 19th of October. அது இன்னொரு எக்ஸ்பைரி டே ஃபார் பேங்க் நிஃப்டி, ஃபார் நிஃப்டி. அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ. ஸோ இதுதான் ப்ரீவியஸ் டே லோ லெவல்ஸு. ஸோ அந்த லோ லெவலுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டே ஹை இங்கே இருக்குது. ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே மார்க்கெட் போகல. ஸோ அன்றைக்கி ஓப்பன் ஆனதே கேப் டவுன் தான், சிமிலர் டு 26th of October. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ செக் பண்ணுறோம். இது இந்த க்ரீன் பார் தான் வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை, ரெட் பார் தான் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ. ஸோ ஓவராலாக ரெண்டுத்துக்குமான ஒரு கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான் கேப். ஸோ ஓவரால் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா நமக்கு 50 பாயிண்ட்ஸ் தான். ஸோ இனிஷியலாக இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ பிரேக் ஆகிருக்கு. அது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். கரெக்டாக வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நம்ம புட் ஆப்ஷன் வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த புட் ஆப்ஷன் வாங்கணும்னா அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ பிரேக் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் வாங்குவோம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை பிரேக் ஆச்சுன்னா அந்த புட் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷன் வாங்குவோம். அதுதான் இங்கே நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 19,566 லெவல், அதுதான் வந்து 19,573 தான் ஹை. அண்ட் அன்றைக்கோட லோ, அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ பார்த்தீங்கன்னா 19,533. ஸோ ஆல்மோஸ்ட் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 50 பாயிண்ட்ஸ் தான் ஹை அண்ட் லோ டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம 19,533 பிரேக் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா புட் ஆப்ஷன் வாங்கியிருப்போம், இந்த மணி புட் ஆப்ஷன் வாங்கியிருப்போம். அண்ட் நமக்கு அந்த இந்த மணி புட் ஆப்ஷனுக்கான ஓவரால் ரிஸ்க்கே பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் தான். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ நம்மளோட இந்த மணி புட் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணியிருப்போம் 50 பாயிண்ட் லாஸில். பட் இந்த மணி கால் ஆப்ஷன் வாங்கியிருப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகிட்டு இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் பிரேக் ஆன உடனே நம்ம புட் ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷன், இந்த மணி கால் ஆப்ஷன் வாங்கியிருப்போம். அண்ட் அது பார்த்திங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் கீழே போகல, மேலே தான் போச்சு. ஸோ அது நம்மளோட 19,575லேருந்து 675 வரைக்கும் 100 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடில் நம்ம 50 பாயிண்ட் லூஸ் பண்ணியிருப்போம். பட் செகண்ட் ட்ரேடில் 100 பாயிண்ட் கெயின் பண்ணியிருப்போம். ஸோ எப்போவுமே எக்ஸ்பைரி டே அன்றைக்கி நீங்கள் இனிஷியல் மார்னிங் ஹார்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா இந்த கேப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, அண்ட் செகண்டரி அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை பிரேக் ஆகி மேலே போகுதா, இல்லை ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ பிரேக் ஆகி கீழே போகுதா. லோ பிரேக் ஆகி கீழே போச்சுன்னா நம்ம புட் ஆப்ஷனை வாங்குவோம். ஹை பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன் வாங்குவோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கேண்டில் பேட்டர்ன் பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இனிஷியலாக சொன்னது ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் 15 மினிட்ஸ் மூவ்மெண்ட் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி. நெக்ஸ்ட்டு கேண்டில் பேட்டர்ன் அலர்ட்ஸ். நீங்கள் வந்து இண்டிகேட்டர்ஸ் போய்ட்டு கேண்டில் பேட்டர்ன் அலர்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் இண்டிகேட்டர் வரும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிக்கிட்டால் அதில் ஆட்டோமேட்டிக்காக எல்லா இண்டிகேட்டர்ஸோட எங்கெங்கெல்லாம் அந்த பர்டிகுலர் சார்ட் பேட்டர்ன் வந்திருக்கோ அந்த சார்ட் பேட்டர்னோட டீட்டெயில்ஸ் அங்கே ஃபார்மேஷன் ஆகும். நமக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா சார்ட் பேட்டர்னும் நம்ம ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் நமக்கு தேவை என்கல்ஃபிங். என்கல்ஃபிங் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் மாதிரி. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா அப் ட்ரெண்ட் காமிச்சு கொடுத்துரும், அப் ட்ரெண்ட் இருக்குன்னா டவுன் ட்ரெண்ட் முன்னாடியே காமிச்சு கொடுத்துரும். நம்ம எப்பப்போல்லாம் என்கல்ஃபிங் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அந்த என்கல்ஃபிங் ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் பாருங்கள். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இங்கே வந்து ஒரு சின்ன என்கல்ஃபிங் அப்பர் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்துச்சு. பட் ஆனால் எப்பப்போலாம் ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன் வருதோ அந்த பர்டிகுலர் கேண்டலோட லோ தான் நம்ம ஸ்டாப் லாஸாக வைப்போம். ஸோ நம்மளோட ரிஸ்க் ரொம்ப மினிமல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட கேண்டலோட ஹை, என்கல்ஃபிங்கோட கேண்டலோட ஹை பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் என்கல்ஃபிங் கேண்டலோட லோ பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ரொம்பவே மினிமலான ரிஸ்க் தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதோட ரிஸ்க்கே ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான்.
ஸோ இந்த ஹைக்கு மேலே என்கல்ஃபிங் பாருக்கு மேலே போச்சுன்னா நம்ம பை பண்ணுவோம். என்கல்ஃபிங் மேலே கீழே போச்சுன்னா நம்ம செல் பண்ணுவோம். ஸோ சின்ஸ் இது புல்லிஷ் என்கல்ஃபிங்கிறதுனால நம்ம பை மட்டும் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறோம். பார்த்தா அது மேலே போகல. ஸோ நம்மளோட ட்ரேட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. பட் பியரிஷ் என்கல்ஃபிங் இங்கே பார்த்தீங்கன்னா பியரிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கு. ஸோ அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கேண்டிலோட ஹை அண்ட் அந்த கேண்டிலோட லோ. எப்போ அந்த கேண்டிலோட என்கல்ஃபிங்னு வந்து அந்த கேண்டிலோட லோ கீழே போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஷார்ட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன்ஸ்ன்றதுனால நம்ம இந்த மணி புட் ஆப்ஷனை பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே 19,400 இருக்கு இல்லையா? அதுதான் அந்த பர்டிகுலர் லெவல். ஸோ அதை கிராஸ் பண்ணி கீழே போகிறதுனால நம்ம 19,450 இல்லை 19,500 புட் ஆப்ஷனை வாங்குவோம். ஸோ கடன்னு கீழே போச்சு. ஆல்மோஸ்ட் 400லேருந்து 240 ஒரு ஆல்மோஸ்ட் 150 200 பாயிண்ட்ஸ் கிட்ட கீழே போயிருக்கு. ஸோ நீங்கள் ஓவராலாக 100 பாயிண்ட்ஸ் தான் ஒரு அன்றைக்கி இந்த மணி ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரும்போது நம்மளோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவே கம்மி. ஸோ 19,430 to 19,400. ஸோ ஆல்மோஸ்ட் 30 பாயிண்ட் தான் ஓவரால் ரிஸ்க்கு. ஆனால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட். ஸோ எங்கெந்த இடத்துலாம் இந்த மாதிரி என்கல்ஃபிங் இருக்குது, புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 19th of October அதே எக்ஸ்பைரி எடுத்துப்போம். எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் இந்த என்கல்ஃபிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 1025K வந்துருச்சு. ஸோ அந்த என்கல்ஃபிங்க்கு மேலே எப்போ அந்த ஹையை க்ராஸ் ஆகி நம்ம மேலே போகுதோ அப்போ நம்ம பை பண்ணலாம். ஸோ இங்கே என்கல்ஃபிங் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபியூ பார்ஸ் பார்த்தீங்கன்னா அது கிராஸ் ஆகலை. ஸோ நம்ம திருப்பி வெயிட் பண்ணுறோம். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்கல்ஃபிங் வந்திருக்கு. ஸோ இங்கே என்கல்ஃபிங் போட்டிருக்கு இல்லையா? ஸோ இந்த கேண்டில் தான் நம்மளோட ட்ரிகர் பாயிண்ட். ஸோ அதோட ஹை அண்ட் அதே மாதிரி அதோட லோ மார்க் பண்ணிக்கோங்க. அந்த என்கல்ஃபிங் மேலே எப்போ கிராஸ் ஆகி போகுதோ அப்போது நம்ம ஷார்ட் பண்ணிப்போம். ஸோ அப்போ ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்கல்ஃபிங்க்கு மேலே போகுது. ஸோ மேலே போகும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கால் ஆப்ஷனை பர்ச்சேஸ் பண்ணுவோம். இந்த என்கல்ஃபிங்க்கு கீழே போச்சுன்னா நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஏன்னா இது புல்லிஷ் என்கல்ஃபிங். புல்லிஷ் என்கல்ஃபிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்லி கால் ஆப்ஷன்ஸ் பையிங். பேரிஷ் என்கல்ஃபிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்லி புட் ஆப்ஷன்ஸ் பையிங். ஸோ இந்த இடத்துல என்கல்ஃபிங் வந்திருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் லெவலில் க்ராஸ் பண்ணி மேலே போகிறதுனால நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ணியிருப்போம். இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியிருப்போம். அதே தான் என்கல்ஃபிங் பேரிஷ் பேட்டர்ன் இருக்கும். எப்பப்பெல்லாம் என்கல்ஃபிங் பேரிஷ் என்கல்ஃபிங் புல்லிஷ்னு வருதுன்னு பாருங்கள். அந்த பர்டிகுலர் கேண்டில் பிரேக் ஆகி மேலே போகும்போது பை பண்ணுங்கள். அந்த கேண்டிலோட லோவோ பிரேக் ஆகி கீழே போகும்போது புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். தென் ஃபைனலாக இன்னொரு சார்ட் பேட்டர்ன் இருக்குது. ட்ரேடிங் வியூவில் போய்ட்டு நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ரிவர்சல் கேண்டில் பேட்டர்ன் செட்டப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா? ஸோ இதுதான் அது வந்து எப்பப்பெல்லாம் வந்து மார்க்கெட் ரிவர்சல் வருதோ அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர் அப்ளை பண்ணனா பாருங்கள். இது த ஈவன் மோஸ்ட் சிம்பிளஸ்ட். க்ரீன் கலர் வந்தால் பை, ரெட் கலர் வந்தால் செல், அந்த மாதிரி காமிச்சிருது. ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி க்ரீன் கலர் கேண்டில் இது பார்த்தீங்கன்னா அது ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங், ஒரு ரிவர்சல் மாதிரி ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த இடத்துல ஒரு பை ட்ரேட் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மணி ஆப்ஷன்ஸ் பை பண்ணுவோம். அந்த கேண்டில் கீழே போச்சுன்னா அதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். எந்தெந்த இடத்துலலாம் ட்ரிகர் வருதோ அந்த கேண்டிலோட ஹையோ இல்லை அந்த கேண்டிலோட லோ தான் நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். இன்கேஸ் செல்லுன்னு வந்துச்சுன்னா அந்த கேண்டிலோட ஹை நம்மளோட ஸ்டாப் லாஸ். பைன்னு வந்துச்சுன்னா அந்த கேண்டிலோட லோ நம்மளோட ஸ்டாப் லாஸ். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடிங் டெசிஷன்ஸை எடுக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே ஒரு பர்டிகுலர் டவுன் ட்ரெண்டோ இல்லை அப் ட்ரெண்டோ எது வந்தாலுமே ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல பை வந்திருக்கு. ஆனால் அந்த கேண்டில் மேலே போகலை. ஸோ நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அந்த கேண்டில் கிராஸ் பண்ணி மேலே போனால் தான் பை பண்ணும். இந்த இடத்துல செல் வந்திருக்கு. இந்த கேண்டிலுக்கு கீழே போனால் தான் நம்ம செல் பண்ணுவோம். ஸோ விச் மீன்ஸ் தட் நம்ம புட் ஆப்ஷன்ஸை பை பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இந்த செல்லுன்னு வந்து அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே தான் போயிருக்கு. ஸோ நம்ம இங்கே புட் ஆப்ஷனை பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மணி புட் ஆப்ஷன்ஸ் விச் இஸ் 19,050 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இல்லை நான் 19,000 ஒரு 450 இல்லை 500 புட் ஆப்ஷனும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா கம்ப்ளீட் 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஸோ இதுவும் அனதர் ஈஸியான ஒரு ரிவர்சல் பேட்டர்ன், ஈஸி டு ஐடென்டிஃபை. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எப்பப்பெல்லாம் அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பை இல்லை செல் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பைரி ட்ரேடிங்கான ஒரு ஆப்ஷன் பையிங் செட்டப். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணுறீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸோ இல்லை ஏடிஎம் ஆப்ஷன்ஸோ நீங்கள் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி பண்ணிங்கன்னா டிகே ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நம்மளோட எக்ஸாம்பிளில் எல்லாமே இந்த மணி ஆப்ஷன்ஸ் சொல்கிறோம். இந்த மணி ஆப்ஷன்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி அன்றைக்கி இன்ட்ரென்சிக் வேல்யூவில் ட்ரேட் ஆகும் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி. ஸோ டிகே ரொம்ப மினிமலாக இருக்கும். நம்மளோட பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் 20 ட்ரேடுன்னு எடுக்காமல் நம்மளோட செட்டப்புக்கு வெயிட் பண்ணி செட்டப் ஃபார்மேஷன் வந்தது கன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா மட்டும் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இன்கேஸ் அப்படி இல்லைனா இட்ஸ் ஃபைன், வி கேன் வெயிட் ஃபார் அனதர் டே. ஏன்னா எனிவேஸ் ஒரு 5 நாளில் 5 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பைரி இருக்குது. நீங்கள் இந்த எக்ஸ்பைரி டேக்கு மட்டும் அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஓவரால் ரிஸ்க் லிமிட்டடாக இருக்கும். அதேமாதிரி உங்கள்கிட்ட ஒரு 1 lakh கேபிட்டல் இல்லை ஒரு 50,000 கேபிட்டல் வாட் கேபிட்டல் இருக்கோ அதையெல்லாம் ஒரே ட்ரேடில் போடாதீங்க. அதை வந்து செக்ரிகேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு 1 lakh இருக்குன்னா
20,000 மிட் கேப்புக்கு, 20,000 வந்து ஒரு நிஃப்டிக்கு அப்படின்னு பிரிச்சுருங்க. 5 டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பிரிச்சு, அந்த பர்ட்டிகுலர் கேபிட்டல் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ தட் நீங்க மொத்தமா ப்ளோ அவுட் பண்ண மாட்டீங்க. ஈவன் இன் கேஸ் ஆஃப் பேக் டு பேக் லாஸஸ் வந்தாலும் ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ட்ரேட் எக்ஸ்பைரி டேஸ். ஸோ இது நாட் ஒன்லி வித் நிஃப்டி, நீங்க அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ரியலி ஹெல்ப்ஃபுல். நெக்ஸ்ட் வீக்ல ஐ வில் see you guys with a different video. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.